ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எடுத்த கிளிக்கை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் எந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மார்னிங் ஏர்லியாகவே வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டேன். கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. வாப்பாவை கூட்டி கொண்டு பேங்க்கு போகணும். அதனால் குயிக்காக வேலையை முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ஆட்டோவுக்கு கால் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துட்டு அப்போ வாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. போய்கொண்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் உண்டு, நானும் கிண்ணியாவுக்கு போகிறேன், எங்களையும் ஏற்றி கொண்டு போங்கன்னு சொல்லுவோம். அவங்களையும் ஏற்றியாச்சு ஆட்டோவில். கிட்டத்தட்ட கிண்ணியாவை நெருங்கிட்டோம். கிண்ணியாவுக்கு போகிறேன்டா எங்களோட ஊர்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் ஆட்டோவில் போகிறேன்டா. கிண்ணியா பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இலங்கையில் மிக நீளமான பாலம்டா இந்த கிண்ணியா பாலம் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறதுக்கு வருவாங்க. நிறைய டூரிஸ்ட் பார்ட்டி இங்கே வருவாங்க இந்த பாலத்தை பார்க்குறதுக்கு. பேங்க் வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டு ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றுமே சாப்பிடலை, டீ மட்டும்தான் குடிச்சிட்டு நானும் அப்போவும் பேங்குக்கு கிளம்பினேன். அப்போ சோட்டிஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லித்தான் நிப்பாட்டி அதையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைய கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டியே இருந்துச்சு. ஒரு பக்கமாக மழை வர மாதிரி. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதையும் பாலத்தால் ரசித்து கொண்டு தான் வந்த வீட்டுக்கு. வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பட் ஆட்டோ மேலே ஏறாதால மழை பெஞ்சு ரோட்டு எல்லாமே பள்ளமாகிருக்கு. அதனால் ஆட்டோவை மேலே ஏற்றல. அப்போ பாப்பாவையும் கையில் பிடிச்சி வீட்டுக்கு கூட்டி வந்துட்டேன். நடத்தி தான் கூட்டி வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரத்துக்கு ஒரு 11 o'clock மாதிரி ஆகிட்டு. அப்போ சரியான பசி. அப்போ வந்த உடனே பெட்டிஸ் வாங்கியிருந்தோம், அதை தான் சாப்பிட்டேன். எங்களோட ஊரில் இருக்கிற ஹோட்டல் சாப்பாடை விட கிண்ணியா ஹோட்டலில் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பெட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ளுக்கு நல்ல கீமாவும் வச்சுருந்தாங்க. பெட்டிஸையும் சாப்பிட்டு ஒரு இஞ்சி போட்டு ஒரு பிளேன் டீயும் குடிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிப்போம். சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கணும். நாங்கள் வீட்டுக்கு வந்து 10 நிமிஷத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு நல்ல வேலை வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோ மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு கறி ஒன்றுமே எடுக்கலை. அப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போது நெத்தலி கருவாடும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அப்போ அதை ஒரு குழம்பு வைக்கலாம்னு சொல்லி
அதுக்கு தான் எல்லா வேலையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு ரைஸை குக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி அதையும் குக் பண்ணி எடுத்தாச்சு. கிண்ணியாக போயிட்டு வந்து லேட்டானதால் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவுமே சமைக்கலை. இன்றைக்கி கருவாடும் உருளைக்கிழங்கு குழம்பு மட்டும்தான். இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த கறி சமைக்க போகிறேன். சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகை வெடிக்க விடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொள்ளணும். அதோட ஒரு பூண்டு பல் அப்படியே முழுசாக உரிச்சிட்டு அதையும் சேர்த்து கொள்கிறேன். சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு அடுத்தது 2 பச்சை மிளகாய், அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கொள்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கறியை பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வெந்தயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கறி சமைச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உப்பு அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஏண்டா கருவாட்டில் உப்பு இருக்கிறதால பார்த்து அளவோடு சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கொள்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக அந்த உருளைக்கிழங்கு அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொள்ளுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க. நல்லா அவிய விட்டதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 17% நல்லாவே குக் ஆகிட்டு அதோட வாஷ் பண்ணி வச்சுருந்த நெத்தலி கருவாட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுறணும். ஒரு கொருக்கா சேர்த்துருக்கேன். நான் புளி சேர்க்கலை, நான் தக்காளி சேர்த்ததால் ஒரு கொருக்கா மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா அதிகமாக கருவாட்டு குழம்புக்கு புளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. தக்காளியும் கொருக்காவும் சேர்ந்து சரியான அளவுக்கு புளி அரிக்கும். சிலவங்க புளி அதிகமாக சேர்த்து குழம்புக்கு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு அதிகமாக இருந்தால் பிடிக்காது. அளவோடு தான் நான் புளி சேர்த்துக்கொள்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன் நான் இந்த கறிக்கு. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நான் முதல் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிழங்கெல்லாம் அவிஞ்சு நல்லா குக்காய் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விடணும். அப்போ தான் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா வத்து மட்டும் அதுக்கிடையில் கொஞ்சம் சிங்குக்குள்ளே பாத்திரம் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம்னு அதையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த குழம்பு வந்திருக்குன்னு. நல்லாவே வற்றி நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மலைக்கு சுட சுட சோத்தோட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
சமைச்சு முடித்து கையோடையே வாப்பாவுக்கு சாப்பாடை போட்டுட்டேன். சாப்பாடை கொடுத்துட்டு நாம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா சாப்பிடலாம்னு ஃபஸ்ட்டுக்கு வாப்பாவுக்கு தான் சாப்பாடு போட்டு கொடுத்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இல்லை, வெறும் குழம்பு மட்டும்தான். நான் அதிகமாக வெஜிடபிள் சாப்பிடுவேன். ஏன்னா வெஜிடபிள் இல்லாமல் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்காது இந்த சாப்பாடு சாப்பிடும்போது. பட் இன்றைக்கி லேட்டானதால் இந்த குழம்பு மட்டும்தான் வச்சேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் செஞ்ச ப்ரௌனி இருந்துச்சு. அதைத்தான் டீயும் ஊற்றி இந்த ப்ரௌனியும் சாப்பிட்டோம். இந்த ப்ரௌனி ரெசிபி நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. எங்களுக்கும் டீ ஊற்றிட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு. இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா லஞ்ச் இன்றைக்கி குழம்பு வச்சதால் நைட்டுக்கு சாப்பாடு கறி ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கி மெக்ரோனி செய்யலாம்னு சொல்லி அது நைட்டுக்கு மெக்ரோனி தான் செஞ்சேன். இன்றைக்கி டே இன் மை லைஃப் ரொட்டீன் இப்படி தான் போனது. பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க, நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Thanks for watching.